டிட்வா சூறாவளியினால் எமது நாட்டின் ரயில் மார்க்கத்துக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டது. சூறாவளியின் தாக்கத்தினால் மருதானையிலிருந்து கண்டி வரையான ரயில் மார்க்கத்தின் 97 இடங்களில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டன. அவற்றில் 92 இடங்களின் புனரமைப்பு பணிகள் தற்போது முழுமையாக நிறைவடைந்துள்ளன. ரம்புக்கணையிலிருந்து கடுகண்ணாவ வரையிலான எஞ்சிய 5 இடங்களில் 4 இடங்களின் அபிவிருத்திப் பணிகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நாட்களில் பகல கடுகண்ணாவ பகுதியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதுடன் அதற்காக ரயில் எஞ்சின் ஒன்றையும் 2 ரயில் பெட்டிகளையும் பிரதான வீதியூடாக கொண்டு செல்வதற்கும் கடந்த நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விசேட லோபெட் லொரிகளை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்நாட்களில் இகலக்கோட்டை பலன பகுதிகளில் கடுமையாக மண்சரிவுக்குள்ளான ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. டிட்வா சூறாவளியின் பின்னர் ரயில் மார்க்கத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பினால் தற்போது மலைக ரயில் சேவை கொழும்பிலிருந்து ரம்புக்கணை வரை மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றது. எனினும் நானோயா பதுளைக்கு இடையிலான ரயில் போக்குவரத்து கடந்த 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. ரம்புக்கணையிலிருந்து நானோயா வரையிலான ரயில் போக்குவரத்து இதுவரையில் இடம்பெறவில்லை. இன்று கண்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போக்குவரத்து மற்றும் பெருந்தரக்கள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன, இந்த ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னர் கண்டிக்கு ரயிலை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். இந்த வருடத்திற்குள் கொண்டு வர முடியும். ஆம், பேராதனை பாலம் கட்டப்பட்டு வருகின்றது. அடுத்த மாதத்திற்குள் நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். கண்டி பன்முக போக்குவரத்து முனையத்தின் மேல் வீதியிலிருந்து ஹைஸ்கூல் பக்கமாக உள்ள வீதியிலிருந்து பன்முக போக்குவரத்து முனையம், அடுத்ததாக கீழே உள்ள வில்லியம் கோபல்லாவ மாவத்தை, அதன் பின்னர் கண்டி வைத்தியசாலை வரை இணைக்கப்படும் வான்வழி நடைபாதை, உயரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு பாலம் போன்ற ஒன்று, ஒரு ஸ்கை வாக் கட்டப்பட உள்ளது. அதன் பணிகளை நாங்கள் வெகு விரைவில் ஆரம்பிப்போம். அதனை